இப்ப பூக்காரி பார்த்து ராஜாவுக்கு கொடுக்கட்டுமா இல்ல இந்த செல்வந்தருக்கு கொடுக்கட்டுமா, 10 ரூபாயோ 20 ரூபாயோ. அவ இப்ப பார்த்து 50 ரூபான்னு விலை ஏத்தினா. ராஜா பார்த்து நான் 100 ரூபாய் தரேன் என்கிட்ட கொடுன்னா. அந்த செல்வந்தர் பார்த்து நான் 500 ரூபாய் தரேன் என்கிட்ட கொடுன்னா. இவர் பார்த்து நான் 2000 ரூபாய் தரேன், மோடி அடிச்சு வச்சிருக்கார் 2000 ரூபாய் நோட்டு, அதை எல்லாருக்கும் கொடுத்துருக்கார், அதை உனக்கு தரேன் கொடுன்னு கேட்டான். அவன் பார்த்து நான் தங்க காசு தரேன்னா. இவர் பார்த்து வைரத்தை தரேன்னார். இப்படியே அந்த புஷ்பத்தினுடைய விலை ஏறிண்டே போச்சு. ராஜா பார்த்து என்னுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் உனக்கு தந்துடுறேன், அந்த புஷ்பத்தை எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே அப்படியே அந்த புஷ்பத்தை ராஜ்யம் மொத்தத்தையும் வாங்கிட்டு அந்த புஷ்பத்தை கொடுத்துட்டாராம் பூக்காரி. அந்த புஷ்பத்தை வாங்கிட்டு போய் பெருமாள் திருவடியில சமர்ப்பித்தான். அடுத்த நாள்ல இருந்து ராஜ்யம் கிடையாது, பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். ஆனா நான் ராஜாவா இருக்கிறது வரைக்கும் ஒரு நாள் தவறாம பெருமாளை இரவு பொழுதுல புஷ்பத்தினால பூஜித்தேனே. ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ராஜாக்களா இருந்தா அவர்களுக்குன்னு பெருமாள் சன்னதியில சேவை இருக்கு. ஒண்ணு முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் ராஜ்ய காரியத்தை தொடங்கணும். இல்லைன்னா ராஜ்ய காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா பெருமாளை சேவிக்கணும். அப்படித்தான் அன்னைக்கு இருந்த ராஜாக்கள்லாம் இருந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி யார் இருக்காளோ தெரியாது. சேவிச்சுட்டு தொடங்கணும். இல்லைன்னா தன் ராஜ்ய காரியத்தை முழுக்க பண்ணிட்டு கடைசியா பெருமாளை வந்து சேவிக்கணும். அதனால அப்படி ராஜாக்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு புராணத்துல இருந்து தெரியறது. அதனால புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேணும். இந்த புஷ்ப கைங்கரியத்தை தான் பெரியாழ்வார் செய்தார். இந்த புஷ்ப கைங்கரியத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் செய்தாள். இந்த புஷ்ப கைங்கரியத்தை தான் தொண்டரடிப்பொடியாழ்வார் செய்தார். இந்த புஷ்ப கைங்கரியத்தை தான் மதுரகவி ஆழ்வார் செய்தார். இந்த புஷ்ப கைங்கரியத்தை தான் ராமானுஜருடைய சீடர் அனந்தாழ்வான் அப்படிங்கிறவர் செய்தார். அது என்னவோ பெரியோர்களுக்கு புஷ்ப கைங்கரியத்தில் ஒரு தனி ஈடுபாடு. அதனால புஷ்பம் அப்படிங்கிறது மிக முக்கியம். எத்தனை பார்த்துருக்கோம்? அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம், சந்தனாலங்காரம், புஷ்பாலங்காரம், அப்புறம் தீபம். பெருமாளுக்கு தீபஹாரத்தி பண்ணணும். 1 தீபம், 3 தீபம், 5 தீபம், இல்லை அதிலே 2 அடுக்கு, 3 அடுக்கு, 5 அடுக்கு, 7 அடுக்கு, இதெல்லாம் தீபஹாரத்தி. நாம் வடக்க போனோம்னா நதிக்கு ஹாரத்தி பண்ணுவா. கங்கைக்கு போனோம்னா, ஹரித்வாருக்கு போனோம்னா சரியா 5:45 6 மணிக்கு கங்கைக்கு ஹாரத்தி அப்படிங்கிறது நடைபெறும். அதை போல பகவானுக்கு தீபஹாரத்தியே பண்ணணுமா. அடுத்து தூபஹாரத்தி பண்ணணுமா. இந்த தூபஹாரத்தி பண்ணும்போது பெருமாள் திருமேனியே தெரியாத அளவுக்கு பண்ணணுமா. தூபஹாரத்தி பண்ணணுமா. தீபம் தூபம் ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். நீர் சுடர் தீபம் கொண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். நீர் சுடர் அப்படின்னா, நீர் சுடர்னா எண்ணெய் போட்டு அல்லது நெய் விட்டு திரியேத்தி அப்படியே தீபஹாரத்தி. நீர் சுடர் தீபம் கொண்டு, நீர் சுடர் தீபம் கொண்டு. அதனால இத தீப தூபத்தை காட்டும்போது பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின்னி நன்னீர் தோய் புரிவது உம்புகை பூவே அப்படிங்கிற பாசுரத்தை சொல்லிண்டே தீபஹாரத்தி தூபஹாரத்தி பண்ணணுமா. அடுத்து பெருமாளுக்கு கண்ணாடி காட்டுதல். நாம தூங்கி முழிச்ச உடனே கண்ணாடியை பார்ப்போம், அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடியை பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கண்ணாடியை பார்த்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோமான்னு சரி பண்ணிப்போம். நாம பார்த்து பயந்தது காணாதுன்னு மற்றவாளும் பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம்.